ஜெபம் செய்வோம். விளக்கம் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் மறுமணப்பட்டு இந்த இடத்தை கூடி வரை கிருபையும் உடைய வல்லமை கடந்து வர முடியாது செபிக்கிறோம். இந்த இடம் முழுக்க தேவ பிரசன்னத்தை நாம் மூடிக்கொள்ளவுமா செபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக நடப்பதான எல்லா தீய சக்தியும் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தான கடிந்து கொண்டு பரிசுத்த ஆவிய நாளுக்குள்ள ஆதரவுகிறோம். கர்த்தராமை கூட இந்த அளவுக்கு பொருட்படுத்திக் கொள்ளவுமா செபிக்கும். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசை வைத்து பலப்படுத்தும். இதை நானும் மற்றவர்களுடைய சோதனை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே இன்று நான் சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே வார்த்தை ஊழியக்கான கருத்தை கொடுக்கிறோம். கர்த்தராமை கூட இந்த வழி நடத்திய ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் இணைந்து ஒரு உலகம் நடக்கிற பரிசுத்த ஆராயணைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உலகம் எங்கள் நடந்து கொண்டிருக்க ஆராயணைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவர் நடந்து முடிந்த ஆராதனைக்கு நடக்க போற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். தேவ வல்லமை இடைக்கட்ட போகிறது கை கூட ஸ்தோத்திரம். கடமை கூட இந்த வளர்த்ததுக்காக நன்றி. ஆண்டவர் உங்களுடைய காரணம் கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். நாளும் கர்த்தாவே ஊழியங்கள் செய்ய தேவ ஆவியான உதவி செய்வோம். செபிக்கிறோம். வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்கள் மனம் திரும்பவன்மா செபிக்கும். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழி நடத்தி பேசுவின் நாமத்தான் செபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வாசனை செல்வோம். சங்கீதம் இன்றைய நாளும் சங்கீத டொச்சலை வாசிப்பார்கள். அதுக்கு பிறகு தமிழை வாசிப்பார்கள். Denn du hast ihm erfüllt, was sein Herz wünscht, und du hast ihm gegeben, um was dich bat. Du hast ihn mit reichen Segen überschüttet und ihn mit einer goldenen Krone gefüllt. Bat um Leben, und du hast sein Gebet erhört und ihm ewiges Leben geschenkt. Durch deine Hilfe ist er zu großen Ruhm gelangt. Du hast ihn Glanz und Herrlichkeit verdient. Du machst ihn für alle Zeit zum Segen für andere und erfüllst ihn durch deine Gerechtigkeit mit Freude. Denn der König vertraut auf den Herrn, und durch die Gnade des Höchsten steht er auf sicherem Boden. Du wirst alle deine Feinde gefangen nehmen und diejenigen ergreifen, die dich hassen. Wenn du kommst, wirst du sie vernichten, wie in einem glühenden Ofen. Der Herr wird sie vernichten in seinem Zorn, Feuer wird sie verbrennen. Du wirst ihre Kinder von der Erde ausrotten, sodass sie keine Nachkommen haben werden. Sie werden sich gegen dich beschwören, doch ihre Pläne werden fehlschlagen. Sie werden umkehren und fliehen, wenn sie sehen, dass deine Pfeile auf sie gerichtet sind. Herr, zeige dich in deiner Macht. Wir wollen singen und deine mächtigen Taten loben. Amen. சங்கீதம் 71. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிறுசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு பரிசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். ராஜா கர்த்தர் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார்.
உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும். அடியை கூலி விடாதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை வாழ்வதற்கு விடாதபடி முடிவுபடுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்தார்கள், தீவினை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய ஆளுநரை நாடேற்றி அவர்கள் பொருத்திலே விடுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாதிக்கீர்த்தனம் பண்ணுவோம். அல்லேலூயா. தேவனை நாம் உயர்த்தி பாடுவோம். சகோதரர்களுக்கு ஆராதிக்கும் பொழுது இணைந்து கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர், ஒரு தீர்வு என்று உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் புதிய ஓய்வு நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் சில நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தார், எங்கள் தேவையை சந்தித்தார், கூட இருந்தார், எங்களை ஆசீர்வதித்து வந்தார். இந்த தேவனுக்கு நன்றி சொல்லி உள்ளத்தின் ஆளுக்கு துதிக்க ஆரம்பித்தோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். உலையான சேற்றில் எங்களை தூக்கி எடுத்து சொந்த ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி தம்மை துதிக்கும் புதுப்பாடலை நாவில் வைத்தார். கண்மணி கால்களை நிறுத்தினாரே. அந்த சங்கீதக்காரர் 40வது சங்கீதத்தில் சொன்னது போல, கர்த்தரை நான் பாடுவேன் என்று சொன்னது போல அவன் சொல்றான், உலையான சேற்றில் என்னை தூங்கி எடுத்து என்னை துதிக்கும் புதுப்பாடலை நாவில் வைக்கிறேன் சொல்லி, கண்மணி மேல் கால்களை நிறுத்துகிறேன் சொல்லி அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுவோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்மை செய்தவரே உம்மை பாடுகிறோம். அப்பா, இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே, சுகம் தந்த யெகோவா ராபா, பலன் தந்த எல்சடா, சமான் தந்த யெகோவா சாலோம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயி, எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மிக்காதேஸ், எங்களுக்கு நீதி நியாயம் செய்கிற யெகோவா சிக்கேனும், இரக்கமுள்ள தேவனாயே ரமன், இவள தேவனாய் ஏசாய், உம்மள தேவனாய் ஏராஜ், எங்கள் கடவுள் தேவனே, இப்போ வல்லமை தேவனே, ஏழெல்லாம் சதாகாலம் உள்ளவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, இப்பொழுது உங்களுக்காக பிதாவை பலப்பக்கம் என்று தந்து பேசுகிறவரே, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே, நோய்களை குணமாக்குவரே, பிராணனை அழிவுக்கு வரைக்கும் மீட்டுக் கொண்டவரே, வருஷத்தை இறக்கங்களால் கிருபையினால் முடிசூட்டு, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறவரே, எங்கள் வயதை கடும் தொப்பான வாழவெதுவராக்குகிறவரே, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே பெரியவர், நீரே பரிசுத்த, நீரே வல்லவர், நீரே நல்லவர், நீரே வென்றவர். அல்லேலூயா. பேர் சொல்லி அழைத்தவரே, ஸ்திரியான கர்ப்பத்தின் பிள்ளைக்கிறங்காவதன் பாலனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதேன் உள்ளங்கையை வரைந்துள்ளேன். என்னுடைய மனிதர்களும் கண்மனாக இருக்கிறது சென்றவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நினைவாக இருக்கிறவரே, அல்லேலூயா. உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம், நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம், உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம், நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம். நீர் நல்லவரே, நீர் வல்லவரே, நீர் என்றும் முடிந்தவரே, உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம், நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம், உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம், நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம். சேற்றில் இருந்து தூக்கினீர், கண்மலையின் மேல் நிறுத்தினீர், ரட்சிப்பை தந்தீரே என்றும் பாடுவோம். சேற்றில் இருந்து தூக்கினீர், கண்மலையின் மேல் நிறுத்தினீர், ரட்சிப்பை தந்தீரே என்றும் பாடுவோம். நீர் நல்லவரே, நீர் வல்லவரே, நீர் என்றும் உயர்ந்தவரே, உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம், நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம், உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம், நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம். பேரிட்டெம்மை அழைத்தீர், அன்பால் எம்மை அழைத்தீர், வலுவாமல் காத்தீரே என்றும் பாடுவோம். பேரிட்டெம்மை அழைத்தீர்,
அன்பால் உம்மை அழைத்தி நடுவாமல் காத்தீரே என்றும் பாடுவோம். நீ நல்லவரே, நீ வல்லவரே, நீ நன்று உணர்ந்தவரே, உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம். நன்மை செய்கிறார் உம்மை பாடுவோம், உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம். நன்மை செய்கிறார் உம்மை பாடுவோம். கவலை எல்லாம் போக்கினீர், கலக்கம் எல்லாம் நீக்கினீர், கண்ணீர் எல்லாம் துடைத்தீர் என்றும் பாடுவோம். கவலை எல்லாம் போக்கினீர், கலக்கம் எல்லாம் நீக்கினீர், கண்ணீர் எல்லாம் துடைத்தீர் என்றும் பாடுவோம். நீ நல்லவரே, நீ வல்லவரே, நீ உண்டு முயன்றவரே, உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம். நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம், உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம். நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம். நீ நல்லவரே, நீ வல்லவரே, நீ உண்டு முயன்றவரே, உம்மை பாடுவோம், உம்மை போற்றுவோம். நன்மை செய்ததால் உம்மை பாடுவோம். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவரே, வியாதியஸ்களை குணப்படுத்தினவரே, குழலின் கண்களை பார்க்க செய்தவரே, சப்பானிகளை நடக்க செய்தவரே, ஊமையர்களை பேசச் செய்தவரே, இன்று அற்புதங்களை செய்தவரே, மரித்தோரை உயிரோடு எழுப்பினவரே, இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீரே துதிக்கு பாத்திரர், நீரே கனத்துக்குரியவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய கனத்தை மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே, பெரியவரே, பரிசுத்தரே, ராஜாவே, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த தாளத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து இறங்கி உங்களை ஆசீர்வதித்தேன் என்று சொன்னவரே, இஸ்ரவேல் புகழும் வாசமுள்ள தேவரின் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று எப்பொழுதும் போற்றப்படுகிறவரே, தேடுவோர் புத்தகங்களுக்கு மத்தியில் உலாவுகிறவரே, இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசிக்கிற நீயும் பெரும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட நீரும் பெரும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ
சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரமே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். அன்றைய மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறவரே, ஒவ்வொரு கூடமிடத்தில் நான் இருக்கிறது சொன்னவரே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ண தேவரே பரிசுத்தரப்பா. நீரே பெரியவர், நீரே சர்வ வல்லமையுள்ளவர், நீரே நல்லவர், நீரே பரிசுத்தர். பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்றவரே. இயேசுவே, உம்மை வரவேற்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வவல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வவல்லவர் ஆளுகிறார். பாத்திர பாத்திர சர்வவல்லவர் நீரே. பாத்திர பாத்திர சர்வவல்லவர் நீரே. துதியுமக்கே கனமுமக்கே புகழுமக்கே. ஆமென். ஆமென். சகல துதியும் கனமும் உமக்கே தரமுச்சாம கரங்களை தட்டி நாங்கள் அமைத்துக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்த ஒருவரையும் பார்த்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன் தொடர்ந்தும் நடத்துவார். ஆகவே இந்த ஆராதனையில் வந்த ஒருவரையும் நாங்கள் சர்வ சாதாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆகவே அறிவித்தல் ஒன்று, அடுத்த மாதக்கான உபவாச கூட்டம் வருகிற 2வது கிழமை, அதாவது வழக்கம் போல 1வது கிழமை நடைபெறும். ஆகவே இந்த செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நடைபெறுகிறது அறிவித்திருக்கிறோம். ஆகவே இப்பொழுது ஜெபத்துக்காக செல்வோம். ஆகவே எங்களுக்கு விஜயனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. ஆகவே அவருடைய பேர் ஜோவானா. 5ஆம் தேதி 8வது மாதத்திலே பிறந்திருக்கிறார்கள். ஆகவே சுகபலனுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். சபை ஜெபத்துக்காக நாங்களுக்கு தருகிறோம். ஆகவே கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்தில் அவர்கள் மக்களை சபையை கொண்டு வந்து ஒப்புக் கொடுப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே கூட நடத்துவார். நாங்கள் ஒரு விசை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்த இந்த பிள்ளைக்காக
கர்த்தர் சுகபலனை கொடுத்து இன்னும் பலப்படுத்தவும், கர்த்தருக்காக இன்னுமாக வைராக்கியம் அவர்களிருந்து ஊழியங்களை செய்யவும் கர்த்தர் கிருபையாய் வழிநடத்தும்படியாக சபையாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை ஜோவானாவை இந்த இடத்துல கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்பா சுகபலத்தை கொடுத்து இன்னுமாக பலனடைய கிருபை செய்யுங்க. கர்த்தாவே அப்பா தாய்க்காக ஜெபிக்கிறோம், தனக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட இன்னுமாக பலப்படுத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆகவே இந்த நாளில் இன்னொரு விண்ணப்பம், ஜெயலலிதாவுடைய சுகப்பெல்லாம் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். சபையாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அவை நாளை மருத்துவமனையை விட்டு வந்துடுவாங்க. சரியா ஒரு பிரச்சனை. ஆகவே அந்த பலன் நீக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் சபையாக ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே ஜெயலலிதாவுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இந்த வழிநடத்தும். கர்த்தாவே இவ்வளவு மருத்துவமனையில் இருக்கிற இந்த மகளை நீங்கள் பலப்படுத்தி ஆசீர்வதியும், திடப்படுத்தி ஆசீர்வதியும். தேவன் தாமை கூட இந்த வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆக நாங்கள் அந்தபடியே ரூத் சுரேஸ்வருடைய மகனுடைய சின்ன காலில் முறிவு ஏற்பட்டதாக சொன்னார்கள். ஆக நாங்கள் தொடர்பு கொண்டோம். எனக்கு தொடர்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் ரூத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தாவே இப்பொழுதும் ஆண்டவரே ரூத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்த தீமை நன்மையாக மாறவனுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலில் முறிவு ஏற்படாதபடி கர்த்தார் கூட இந்த வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்த ஒரு சிந்தனையில் ஆண்டவரே மனம் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக இன்னுமாக வைராக்கியம் பாராட்டுகிறோம். தேவரா செய்வதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. அப்போ இன்னொரு விண்ணப்பம் ஜோராவுக்கு அவர்கள் 2 வயிற்று 2 6 வரையில ஹாஸ்பிட்டல் போனார்கள். அவை டூரில் கல் ஒன்று கிடந்து இப்போ விழுந்துட்டு வாரத்திலிருந்து விழுந்த மாதிரி விழுந்துட்டான். ஆகவே நாங்கள் ஜோராவுக்கு ஜெபிப்போம். இன்றைய நாள் 6 கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கர்த்தர் பலனை கொடுத்து நாளை மீண்டும் மருத்துவமனை போவார்கள். இன்னும் பலனடைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜோராமுக்கு ஆஜம். அன்பான கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம். ஜோராமுக்கு ஆட்சேபிக்கிறோம். கர்த்தாவே கூட வழி நடத்தும். ஆண்டவரே கர்த்தாவே நாளை நாளும் செல்லும் பொழுது கர்த்தாவே நல்ல செய்தி கேட்க கிருபைகளும் ஆண்டவரே அந்த சகோதரிகளுக்கு பலவீனங்களை நீக்கி இன்னுமாக பலனை கொடுக்க போவதற்காக கோடி ஸ்தோத்திரம். கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆகவே இந்த மனதுக்கான காரியத்துக்காக அடுத்தது பிறந்தநாள் ஒரு ஆச்சரியமாக. ஆகவே இது நாங்கள் ஜெபித்துட்டும். சகோதரன் ஜெய்சனுடைய பிறந்தநாளும் சிஸ்டருடைய பிறந்தநாள் ஒரே நாள் இருக்கிறது. ஆகவே சோதனா சிஸ்டருக்கு ஜெபமனம் சிஸ்டர் வாங்க ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே பாசவர்கள் கூட ஜெபம் பண்ணுவாங்க. நேற்றைய நாள் அவருடைய பிறந்த நாள். இந்தபடி நாள் இந்த ஆராதனையோட நாங்கள் ஆசீர்வதி ஜெபம் பண்ண போகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபை ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அத்தடத்தில் மனமகிழ்ச்சியாயிர அப்பொழுது வேண்டுகளை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே மன விருப்பங்களை நிறைவேற்றி தேவர்களை சந்தித்து கர்த்தாவே ஆத்மா சரீரத்தை புதுவலன் கண்டிட்டு கைது செய்யும் வேலைகளை ஆசீர்வதித்து கர்த்தாவே ஆண்டவரே குடும்பமாக இவர்கள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரின் கூட்டார் கொண்டால் கர்த்தரையே செய்வோம் என்று உண்மை தெரிவிக்கும் பொழுது கர்த்தர் நாமே இவர்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் பொருட்படுத்தி ஜெகவாஜியரே காத்துக்கொள்வீர் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் பொருட்படுத்த நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கணவருக்காக சகோதரன் பண்ணுகிறோம். பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவினுடைய உற்றார்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்தி இயேசு நாமத்தை சபையோராய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதி உன்னை காக்கிறவர் கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கண்டவர் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். மற்ற ஊரில் போகிறதான அந்த குடும்பத்துக்கு ஜெபம் ஜோசிஸ்டருக்கு சொல்லுவேன். செவ்வாய்க்கிழமை போகிறீங்களா சிஸ்டர்? ஆகவே சபையாக நாங்கள் ஜெபம் பண்ணி சுகபலத்தோடு கடந்து சென்று சுகபலத்தோடு திரும்பி வரும்படியாக சபையாக நாங்கள் ஜெபித்துவோம். அன்பான கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தூரிடத்தில் ஆண்டவரே சென்று வருகிற இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி போக்கிலும் பலத்திலும் கூட இருந்து பாதுகாத்து முன்னெடுத்தபடியாக ஜெபிக்கிறோம். சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்கிக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டாமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த முறை போக்கியும் பலத்திலும் ஆசீர்வதிப்போம் சொன்னபடி கர்த்தாவை நீங்கள் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வரும்பொழுது தேவனுடைய சமாதானமும் போகும்பொழுது தேவனுடைய சமாதானம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி கர்த்தாவை அந்த இடத்திலும் தேவ வல்லமையை காண கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை பிள்ளைகளை
ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் போய் திரும்பி வருவரை தேவன் சமூகம் முன் சென்று ஆண்டவரை பாதுகாத்து செட்டை மறைவிலை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இவர் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுது நாங்கள் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்வார்கள். அதுக்கு இடையில நாங்கள் இலங்கை தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். சமூக தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். Yes. ஆமென். நாங்கள் இவ்வளவு உற்சாகமானதோடு கோரிக்கை கொடுத்து சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்வார்கள். அன்பான கர்த்தாவே, நாளைக்கு நான் இந்த உற்சாகமாய் கொடுக்கிறது பிரியமாக இருக்கிறேன் சொல்லி உற்சாகம் காணிக்கை கொடுக்க முன்வந்திருக்கும் எங்களை காணிக்க அங்கீகரித்து ஆசிரியர் இப்பொழுது சிறிய பிள்ளைகள் வசனங்கள் சொல்ல தேவாவியான உதவி செய்யும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்திக் கொள்ளும் வழிநடத்த இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. நாங்கள் இப்பொழுது சிறிய பிள்ளைகள் அனைத்து வசனங்களை கேட்போம். The Lord will watch over your coming and going with now forevermore. The Lord will protect you all years. Amen. Joanna வந்து அவரோட ஜோவானா வந்துடும். Amen. Hallelujah. அவருடைய வார்த்தையை பயன்படுத்துவோம். தேவனே நான் உமதந்தையில் இன்னும் நெருங்கி சேவதேயில் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேயில் ஆவல் பூமியில் யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவி நீருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என்கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன் வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே
ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாலை ஆராதனைக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை ஆராதனையில் உடைய வார்த்தை எங்களோடு பேசும் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உண்மையை நெருங்கி சேர பரிசுத்த ஆவியானவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தையை பேசுகிற அடியனையும் அந்த ஒருவரையும் உடைய சிறுவை நலன்களை மறைத்து கொடுக்கிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேறு வாசிக்கலாம். யாக்கோபு 24 8 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அல்லேலூயா. தேவனிடத்தில் சேருங்கள், அவர் அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லப்படுவதை நாங்கள் காண்கிறோம். தேவனை நாங்கள் இன்னும் நெருங்கி சேரும்படியாக யாக்கோபு அங்கே சொல்கிறார். தேவனிடத்தில் சேருங்கள் என்றார். தேவனை இந்த பூமியிலே நாங்கள் அவரை நெருங்குவதற்கு நம்முடைய தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிறது. நாங்கள் அந்த தேவனை நாங்கள் சமீபமாய் பெற்றிருக்கின்றோம். இவ்விதமாய் தேவனை சமீபமாய் பெற்ற ஜனம் வாக்கியமுள்ள என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். தேவனை நாங்கள் நெருங்கி சேர்வதற்கு தடையாய் இருப்பதுதான் பாவம், அக்கிரமம், இருமனம் என்று இங்கே யாக்கோபு சொல்கிறார். பாவிகளே, இருமனம் உள்ளவர்களே என்று சொல்வதை நாங்கள் காணுகின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவம் செய்யும் பொழுது வேதம் சொல்வது அநீதி எல்லாம் பாவம் தான். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போவார். யாக்கோபு சொல்கிறார், நாங்கள் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். அப்ப இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இன்றைக்கு தேவன் பரிசுத்த ஆவியா என்ற உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். வேதம் சொல்கிறது, எபேசியரை நாங்கள் வாசிக்கிறோம், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துவதற்கு. தேவனுடைய பரிசுத்த ஆவியை நாங்கள் துக்கப்படுத்தும் பொழுது, அதாவது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள் என்று வேதம் சொல்கிறது. எனவே கோபம் கசப்பாக மாறுவதற்கு முன்பதாக நாங்கள் கோபம் பாவமாக மாற இடம் கொடுக்காமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த நாள் இரவில் வருவதற்கு முன்பதாகவே, அந்த சூரியன் அஸ்தமிக்கு முன்பதாகவே நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து மன்னித்து நாங்கள் ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் நமக்கு இருக்கிற பாவம் என்ன என்று சொல்லி நாங்கள் கேட்கலாம். அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார் அதாவது நாங்கள் எல்லோரும் பாவம் செய்திருந்தோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். ரட்சிக்கப்பட்ட பின்பும் நாங்கள் அநேக விஷயங்களிலே நாங்கள் தவறும் பொழுது, ஆவியானவரை துக்கப்படுத்தும் பொழுது, நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர முடியாதவர்களாக, ஆராதிக்க முடியாதவர்களாக, ஜெபிக்க முடியாதவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் நம்மை ஆராய்ந்துப்பார். தேவனோடு நாங்கள் நெருங்க விடாதபடி எங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கி நாங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் மனிதர்களுக்கு முதலிடம் கொடுத்து, உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து, நாங்கள் தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய கிருபையை நாங்கள் இழந்து போகாத வண்ணம் இந்த நாட்களிலே, இந்த பூமியிலே நாங்கள் வாழ்நாளெல்லாம் தேவனோடு நாங்கள் நடக்கிறவர்களாக பாருங்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், தேவன் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். எனவே அதே தேவன் நான் வெளிப்படுத்தினே சொல்கிறார், வாசல் படியில் என்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவனோடு பூஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு பூஜனம் பண்ணுவான் என்பதாக. அப்ப சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வாசல் படியில் என்று தட்டுகிறேன். இப்ப ஜனங்கள் இன்னைக்கு தேவனை விட்டு தூரமாய் போயிருப்பது நாங்கள் காண்கின்றோம். ஒரு இளைய குமாரனை போல தேவனை விட்டு தூரமாய் போய், அதாவது உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஈடுபட்டு சிக்கி தவித்து அன்றைக்கு எத்தனையோ பேர் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். நாங்கள் தேவனோடு இருப்பதனாலே நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதே நேரத்திலே இன்னும் நாங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நாங்கள் அவரை கட்டி சேர வேண்டும். கர்த்தரை, அதாவது எப்படி நாங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும், அவரை காண வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த வேதம் அப்படிதான்.
அந்த வேதாகமத்திலே நாங்கள் அவரை காண முடியும், அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். அவரை நெருங்கி சேருவதற்கு அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் பாடினோம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறது. அந்த வாசம் பண்ணுகிற ஒளி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் மனிதனாக இயேசு என்ற நாமத்தில் இந்த பூமியிலே வந்தார். இயேசு சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்காக பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன். இன்றைக்கு எந்தெந்தைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். அவருடைய ஆலயம் நம்முடைய சரீரம். எனவே தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவங்களை விட்டுவிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறைக்கை விட்டு விடுகிறவனோ தேவ இரக்கத்தை பெறுவான். யோவான் எழுதுகிறார், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அப்ப நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த நாட்களிலே வாழ்க்கையிலே காணப்படுகிறதான் தேவனை நெருங்கி சேர முடியாத வண்ணம் இருக்கிற என்ன காரியமாக இருந்தால் அவைகளை தடைகளை நீக்கி நாங்கள் தேவனை நெருங்கி சேர்வதற்கு பாவத்தை இங்கே ஏசாயா 59 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்படுது. வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. அப்ப கரை திரை இல்லாத ஒரு பரிசுத்த மனவாண்டியாக ஆண்டவர் இந்த சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். இப்ப நமக்குள்ளே கரை திரை காணப்படக்கூடாது. எனவே என்னுடைய கைகளிலே சுத்தம் இருக்க வேண்டும். யார் கர்த்தருடைய பர்வதத்திலே வாசம் பண்ணுவார்? கைகளில் சுத்தம் உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. இருதயத்தில் மாசு, அந்த சிந்தனை, சொல்லு, செயல் இவைகளிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். எனவேதான் அந்த அக்கிரமங்கள், கிரமத்துக்கு மீறினது அக்கிரமம். ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். யார் அக்கிரம செய்கைக்காரர்கள்? கர்த்தருடைய ஜனங்கள் தான். அப்ப அவர்கள், நாங்கள் துன்மார்கள் அல்ல, ஆனால் நாங்கள் அக்கிரமக்காரராய் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கிரமத்துக்கு மீறி நடக்கிற என்ன காரியமாயிருந்தாலும் அவைகளை விட்டு நாங்கள் தேவனோடு நெருங்கி சேர்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். அடுத்ததாக யாக்கோபு சொல்கிறார், அதாவது இருமனம் உள்ளவர்களே உங்களுடைய இதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்ல நாங்கள் காணணும். அப்ப இருமனம் உள்ளவர்களாய் நாங்கள் ஆண்டவரோடு நெருங்கி சேர முடியாது. இருமனம் ஒரு மனமாக மாற வேண்டும். அப்படின்றால் அதாவது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவர் நாளுக்கு ஒரு அன்றைக்கு சொன்னார். எலியா சொல்லுகிறார், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அப்ப 2 நினைவுகளோடு நாங்கள் தேவனை கிட்டி சேர முடியாது. முழுமையாக ஆண்டவர் சொல்கிறார், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனை நாங்கள் நெருங்கி சேர்வதற்கு ஒரு மனம் நமக்கு தேவை. இருமனம் உள்ளவன், அதாவது யாக்கோபு 1:2 வாசிக்கிறோம். அப்படியாக இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவன் தன்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவனுக்கு ஒரு நிலை இருக்காது. நமக்கு அந்த இருமனம் என்பது இருக்கக்கூடாது. ஒரு மனம். ஆண்டவர், கர்த்தர் தான் தேவன். அவர் தான் வானத்தையும் பூமியும் என்ற சில சனங்களை படைத்தார். நான் வீட்டார் போன்றால் கர்த்தரையே செய்வோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். வேதம் சொல்வது, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் நீர் அவரை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வேன். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கட்டளையாக இருக்கிறார்கள். எனவே தேவனை நாங்கள் ஒரு இருமனத்தோடு அல்ல, ஒரு மனமாய் நாங்கள் ஆண்டவரை வெட்டி சேருவோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது, தேவனிடத்திலே நாங்கள் திரும்ப வேண்டியிருக்கிறோம். ஆண்டவர் பக்கமாய் நாங்கள் திரும்பும்படியாக வேதம் சொல்வது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அற்புதங்களை கண்டார்கள், ஆனால் மறந்தார்கள், தேவனை விட்டு தூரம் போனார்கள். ஆனால் அடிக்கடி ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் மனம் திரும்பும்படியாக. அதே போலத்தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு
செய்தி என்ன வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே சபைக்கு சொல்லப்படுகிறது. அதாவது நீ ஆதி அன்பை விட்டாய் என்று உண்மையில் எனக்கு ஒரு குறை ஒன்று யாத்திரையா இருந்து மனம் திரும்ப என்று சொல்லுகிறார். இப்ப மனம் திரும்புவதும் தேவனை கிட்டி சேருவதும் நாங்கள் தேவனிடத்திலே திரும்புவதும் நாட்களே நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. சகரியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, என்னிடத்தில் திரும்புங்கள் நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சகரியா 1:3 வாசிப்போம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இதே வார்த்தை மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஜனங்கள் கேட்கிறாங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் திரும்புங்கள் நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று. அப்பொழுது ஜனங்கள் கேட்கிறார்கள் எண்ணத்திலே திரும்ப வேண்டும் என்று சொல்லி. அதற்கு பின்பதாக ஆண்டவர் அதை அந்த 3ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்களை சொல்லுகிறதை நாங்கள் மல்கியா 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதே போல நாங்கள் ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆண்டவர் பக்கமாய் நாங்கள் திரும்ப வேண்டும். என்னிடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே நாங்கள் ஆண்டவரிடத்திலே திரும்புவோம். நாங்கள் எங்களுடைய வழிகளை நாங்கள் கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். நம்முடைய மனம் போன போக்கிலே நாங்கள் வாழ்ந்து விடாத வண்ணம் ஆண்டவரை நெருங்கி வாழ வேண்டும். அவர் பக்கமாய் நாங்கள் திரும்புவோம் என்று நாங்கள் இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் நாங்கள் நெருங்கி சேர்வதற்கு எங்களுடைய வழியில் நீங்கள் உங்களை உய்ந்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தை திரும்புங்கள் வேதம் சொல்கிறது. நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எந்த காரியத்திலே நாங்கள் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் பக்கமாய் நாங்கள் இந்த நாட்களிலே திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்ப நாங்கள் அப்படி திரும்பும் பொழுது நாங்கள் உங்களிடத்திலே திரும்புவேன் என்று சொன்ன தேவன் அவர் நமக்கு சமீபமாய் நெருங்கி வருகிறார். யாருக்கெல்லாம் அவர் சமீபமாய் நெருங்கி வருகிறார் என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 34:18 வாசிப்போம். நறுமுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுமுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நறுமுண்ட இதயத்தோடு நாங்கள் தேவனை தேடும்பொழுது அப்ப ஆண்டவர், அதாவது பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு, அதாவது நீங்கள் யாக்கோபிலே வசனம் அந்த நாங்கள் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்வது, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் என்று சொல்கிறார். ஏன் துயரப்பட்டு நாங்கள் துக்கித்து அழ வேண்டும்? அப்ப நாங்கள் மனஸ்தாபப்பட வேண்டும். நாங்கள் செய்த தவறு, நாங்கள் செய்த அக்கிரமங்கள், நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அணியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட்ட காரியங்கள், இவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் நறுமுண்ட இதயத்தோடு தாவீது சொல்லுகிறார், நறுமுண்ட இதயத்தை நீ புறம்பே தள்ளி. அப்ப தாவீது நறுமுண்டு பாவத்திலே விழுந்த தாவீது 51ஆம் சங்கீதத்திலே அந்த பாவ மன்னிப்புக்காக கதறி சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்க காணுகின்றோம். சுத்த இதயத்தை என்னிடத்திலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னிடத்திலே புதுப்பியும், அதாவது என்னுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும், என்னுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லுவதை நாங்கள் காணுகின்றோம். அதே போல இன்றைக்கும் நாங்கள் நறுமுண்ட ஒரு இதயத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எழுந்து நிற்கிறாரா? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். எனவேதான் அந்த ஆண்டவரிடத்தில் நாங்கள் நுரங்குண்டு ஆண்டவரிடத்திலே நாங்கள் திரும்பி அவரிடத்தில் அவர் சொல்கிறார் சமீபமாக இருக்கிறார். யாருக்கு? நறுமுண்டு அவரை தேடும் பொழுது, அப்ப உடைந்த உள்ளத்தோடு கர்த்தரை நாங்கள் தேடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் நாங்கள் காண்கிறோம். அடுத்தது சங்கீதம் 145:18 வாசிக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். யாருக்கு சமீபமாய் இருக்கிறார்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அப்ப கூப்பிடுகிறது என்றால் என்ன? கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணதை குறிக்கிறது. இப்ப எரேமியாவில் சொல்கிறார் 33ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே, அதாவது என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத வெட்டாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று. அப்ப இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதல், அதை என்ன சொல்லப்படுகிறது? உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். இப்ப நாங்கள் முழு இதயத்தோடு உண்மையாகவே கர்த்தரை நாங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாய் நமக்கு வருகிற தேவனாக இருக்கிறார். அப்ப நாங்கள் அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அனுதினம் நாங்கள் தேவனை தேட வேண்டும். ஜெபத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். ஜெபத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரை நெருங்கி சேர வேண்டும்.
அப்ப நாங்கள் கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வருகிறார். அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். அதாவது நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை தேவன் நம் நடுவிலே இறங்கி வந்து விடுவார். அதுக்கு காரணம் நாங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், உண்மையாய் நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம், உண்மையாய் நாங்கள் அவரை துதிக்கிறோம். அப்ப ஆண்டவர் மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பான். நொறுங்குண்டு இதயத்தோடு கர்த்தரை முழு இதயத்தோடு உண்மையாய் நாங்கள் அவரை கூப்பிடுவோமாக இருந்தால் அவர் சமீபமாய் நமக்கு வந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அதாவது சங்கீதக்காரன் 23வது சங்கீதத்திலே அதாவது எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆசாபின் சங்கீதம் இறுதி 2 வசனம், 73ஆம் சங்கீதம் இறுதி 2 வசனம் வாசித்து கேட்போம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வது நலம் என்று சொல்கிறார். 24வது வசனத்திலே வாசித்த பரலோகத்திலே அல்லாமல் பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. பரலோகத்திலே உண்மை அல்லாமல் பூலோகத்திலே எங்களை உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை, எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதை நலம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். எனவே நாமும் கூட அவரை அண்டிக் கொள்வதுதான் எங்களுக்கு நலமாய் காணும். ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறவர்களுடைய வாழ்க்கை அது வந்து ஆசீர்வாதமானதல்ல, பிரியமானவர்கள். தேவனை நாங்கள் எவ்வளவுக்கு நெருங்கி சேர வேண்டும், எங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற, அதாவது வேதம் சொல்கிறபடி பிரிவினை உண்டாக்குறது உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பாவங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே அக்கிரமங்கள் பாவங்களை விட்டு முன்பு தூரமாயிருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்கள் சமீபமாய் வந்திருக்கிறோம். இப்ப இயேசுவின் ரத்தத்தினாலே தூரமாயிருந்த நாங்கள் சமீபமாய் வந்திருக்கிறோம். எனவே தேவன் இன்றைக்கு அவருடைய ரத்தம் தான் நம்மை சுத்திகரிக்க முடியும். தேவன் ஒரு குயவன் கையிலே களிமண்ணை போல நாங்கள் இருக்கிறோம். எரேமியாவுக்கு ஆண்டவர் தரிசனத்தை அந்த சொல்லுகிறார், அது குயவன் கையிலே வரைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாண்டம் கெட்டு போயிட்டு, அப்பொழுது அந்த குயவன் மறுபடியும் அதை எடுத்து வரைவதை ஆண்டவர் காட்டினார். இப்ப இதன்படி நாங்கள் என்னத்தை விளங்குகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் கெட்டு போனாலும் ஆண்டவர் மறுபடியும் எங்களை வணைந்து 2வது சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்து நம்மை உகந்த பாத்திரமாக பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக ஆண்டவர் வைக்கிறார். எனவே நான் தீமத்தை எழுதும் பொழுது அதாவது ஒரு பெரிய வீட்டிலே மரமும் மண்ணுமான பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் உண்டு, மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார், எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக அங்கே அவர் மாற்பார் என்று சொல்லப்படுது. இவைகளை விட்டு நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும். அவர் தேவனுடைய பகுதியிலும் இருக்கிறது, அவர்தான் பரிசுத்தர், அவர்களுடைய தான் சுத்திகரிக்க. அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தமாய் நாங்கள் வாழுவதற்கு சில காரியங்களை விட்டு நாங்கள் விலகி நம்மை சுத்திகரிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே நாங்கள் தேவன் அசுத்தத்துக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் அதாவது தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். அப்ப நாங்கள் அசட்டை பண்ணும் பொழுது, அங்கே பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணும் பொழுது நாங்கள் மனிதர்களை அல்ல, பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணுகிறோம். தேவன் அதாவது அசுத்தத்துக்கு தேவன், அதாவது தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அசட்டை பண்ணும் பொழுது நாங்கள் மனிதரை அல்ல தேவனை அசட்டை பண்ணுகிறோம் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாட்களிலே தேவனை நெருங்கி சேர்வதற்கு நாங்கள் இந்த நாளிலே எங்களுக்கு என்ன தடையாக இருந்தாலும் நாங்கள் அவரோடு இருக்கிற உறவிலே நாங்கள் இன்னும் பலப்படுவதற்கு உண்மையாக நாங்கள் அவரை நேசிக்கும் பொழுது அவரோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள முடியும். உறவுக்கு அடிப்படை அன்பு என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பில்லாத எந்த உறவும் மேல வீணான உறவுகள். எனவே நம்முடைய வாழ்க்கையை தேவனோடு நாங்கள் உறவாட வேண்டும் என்று சொன்னால் அவரை நாங்கள் முழு மனதோடும் முழு இதயத்தோடும் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். அவர் மீது நாங்கள் வாஞ்சியவர்களாக இருக்கணும். சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, அவர் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். எனவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவரோடு இருக்கிற உறவைத்தான். அதனால்தான் ஆண்டவர் மாத்தாள் மரியாளுடைய வீட்டிலே போன பொழுது மாத்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படும் பொழுது, மாத்தாளே
நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. எனவே நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பாதம் அமர்வதும், அவருடைய வார்த்தையை படிப்பதும், அவருடைய ஜெபத்தின் மூலமாக உறவாடுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமான முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், இதை அவர்கள் அந்நிய காரியமாக எழுதுகிறார்கள். நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. எனவே தேவனை கிட்டி சேர்வதற்கும், அவரோடு நாங்கள் ஜெபத்தின் மூலம் உறவாடுவதற்கும், வார்த்தையை படிப்பதன் மூலம் அவரை கிட்டி சேர்வதற்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாங்கள் அவரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும். இதுதான் அனுக்கிரக காலம், இதுதான் இரட்சணிய நாள். எனவே இந்த கிருபையின் நாட்களிலே தேவனோடு நாங்கள் இன்னும் நெருங்கி வாழுவோம். அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் ஐக்கியப்படுவோம். பரிசுத்த ஆவி வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்னென்றைக்கும் கூட இருப்பதாக. எனவே பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வோம். தேவனை கிட்டி சேர்வோம். அதுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை விளக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நாங்கள் ஜெபம் பண்ணி இறுதி ஜெபத்தை கடந்து செல்வோம். இப்படி நாங்கள் எல்லோரும் எழுந்து நின்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனை நாங்கள் நெருங்குவதற்கும், தேவ பிரசன்னத்தை நாங்கள் கொண்டு வருவதற்கு, சபையிலும் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் தேவ பிரசன்னத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்கள், ஆவியானவர்களோடு இடைபடாத வண்ணம் இருக்கிற தடைகள், ஆதியிலே நாங்கள் கொண்ட அன்பை விட்டிருந்தால் மறுபடியும் ஆண்டவரோடு இருக்கிற உறவை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்வோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவனுக்கு வேதம் சொல்லுகிறபடினாலே நாங்கள் தன்னை நிற்கிறவன் உழந்து போகாத வண்ணம் எச்சரிக்காய் இருக்க கடவனுக்கு சொல்லப்பட்டபடி உலகத்திலே இருக்கிற எல்லா உறவை காட்டிலும் தேவனோடு இருக்கிற உறவு மேலான உறவாய் காணப்படுகிறது. அவரோடு நாங்கள் நெருங்கி வாழுவதுதான் எங்களுக்கு நல்லது. வேறு ஒன்றும் எங்களுக்கு நலமான காரியம் அல்ல. அவர்கள் வேதத்திலே எனக்கு நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரன் அநேக காரியங்களை சொல்கிறார். அநேகம் ஆயிரம் பொன்வெள்ளியை காட்டிலும் நீர் புலம்பின வேதமே எனக்கு நலம். 1000 நாட்கள் ஆண்டவர் ஆகாமிய கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை தெரிந்து கொள்வேன் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் காணலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். எனக்கு ஒரு தேவனை அண்டிக் கொள்வதை நலம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அதெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துவோமா? தேவன் நம்மோடு கூட அவருக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய குமாரனும் குமாரத்தியோடும் இருப்பீர்கள், நான் உங்களுக்குள்ளேயே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி. பரிசுத்தரே, 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 உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலின்
அடைக்கலமே, ஆறுதலின் அடைக்கலமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அல்லேலூயா. அப்படி தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் இன்னும் அறிய வேண்டும் அப்பா, உம்மை இன்னும் கிட்டி சேர வேண்டும் ஆண்டவரே, உம்மை நெருங்கி சேர விடாதபடி இந்த உலகத்தில் இருக்க என்ன தடையாக இருந்தாலும் பாவத்தையும் பாரத்தையும் முதலில் தள்ளிவிட்டு ஆண்டவரே எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடிக்க உம்மோடு இருக்கிற உறவிலே நாங்கள் இன்னும் பலப்பட கர்த்தாவே தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர்களிடத்தில் சேருவார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நாங்கள் உமது பக்கமாய் திரும்புகிறோம். ஆண்டவரே எங்களை தரைமட்டும் தாழ்த்துகிறோம். நறுமுன்னர் ஒருமுன்ன இதயக்குள்ள நாங்கள் உண்மை தேட, அடுதினமும் உண்மை தேட, ஆண்டவரே உண்மையாய் உண்மை தேட கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே உம்மை நெருங்கி சேருவதே இந்த பூமியிலே எங்களுக்கு ஆண்டவரே விருப்பமாக இருக்கிறது. எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதே நலவென்று தாவி சங்கீதக்காரன் ஆசாப் சொல்வது போல நாங்களும் சொல்லுகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கோ தேவனை அண்டிக் கொள்வதே நலவென்று. உங்களோடு கூட இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரம். இயேசு நாமத்திலே ஜெபங்களும் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமென். தொடர்ந்து நாங்கள் துதி பாட பார்ப்போம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவரோடு கட்டி சேருவோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவர்களாக அதை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. ஒரு நாளும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்து கிருபையே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்து கிருபையே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. ஒவ்வொரு நாள் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. காலை தோறும் திருப்தியாக்கும் கிருபையால் உம் சாயலால் நான் திருப்தியாகுவே. நான் கடந்து சென்று வீடு திரும்பி வரும் வரையிலும் உம் கிருபை என்னை தாங்குவதா நன்றி சொல்கிறேன். காலை தோறும் திருப்தியாக்கும் கிருபையால் உம் சாயலால் நாம் திருப்தியாகுவேன். நான் கடந்து சென்று வீடு திரும்பி வரும் வரையிலும் உம் கிருபை என்னை தாங்குவதா நன்றி சொல்கிறேன். நான் நிற்பதும் நிலைப்பதும் உயிர் வாழ்வதும் உங்க கிருபையே. நான் நிற்பதும் நிலைப்பதும் உயிர் வாழ்வதும் உங்க கிருபையே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்து கிருபையே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்து கிருபையே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புவே. ஒவ்வொரு நாள்
விலகுவதில்லை. வேதனையும் துன்பங்களும் நெருங்கி வந்தாலும் விலகாத தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர். உலகத்தின் முடிவு வரை இருப்பேன் என்றவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவதில்லை. உங்க பாசந்தான், உங்க நேசந்தான், உங்க இரக்கந்தான் என்னை வாழ வைக்குதே. உங்க பாசந்தான், உங்க நேசந்தான், உங்க இரக்கந்தான் என்னை வாழ வைக்குதே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. ஆஹா கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லவே உங்க கிருபையினால் எங்களை நிரப்புமே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. ஆஹா கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளை நான் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கும் அவருடைய கிருபையாகவே. அவருடைய கிருபைக்காக தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி சொல்ல அவரோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை. அவருடன் சேரும் பொழுது அவர் எங்களோடு சேருவார் என்று சொல்லியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா? நன்றியோடு எல்லோருமாக துதித்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனை கத்தாதி கத்தாவை ஜீவனுள்ள தேவனை உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் கொள்ளவே ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வானமும் அது சிங்காசனம், பூமியுந்தன் பாதபடி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. தெருவில் சேராவிங்கள் ஒளிந்தியுமை போற்றுதே. உலகத்தில் சபையெல்லாம் ஒளிந்தியுமை போற்றிட. பரலோகத்தில் உம்மையெல்லாம் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தேர்ந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தேர்ந்தெடுத்தீர். நீ பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் உள்ளோர் யாவும் உயர்த்தட்டுமே. தெருவில் செய்தாவிகள் உம்மை போற்றிட. உலகத்தில் சபையெல்லாம் ஒளிந்தியுமை போற்றிட. அவர் பரிசுத்தரை தேவனை உயர்த்துவோம். நன்றி பரிசுத்தரை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்த தேவனை துதிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம்.
ராஜாதிராஜனை நன்றி செலுத்துவோம். ஜெபம் செய்ய போகிறோம், பண்ணப்படுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஒருமனப்பட்ட இந்த இடத்தை வரைக்கிற செய்யுங்க. தேவ நாமம் மகிமைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்த ஒரு பிள்ளையை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க, திடப்படுத்துங்க. தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் நாம் உங்களை ஆசீர்வதிப்போம்னு சொன்னபடி கர்த்தர் கூட இந்த வளர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்கள் பலப்படுத்தி ஆசீர்வதி போக்கிலும் பலத்திலும் கூட இரும். அனைவரும் வரும்பொழுது கூட இருக்கும்போது போயிலும் கூட இரும். இந்த நாமத்துக்கே மகிமை உண்டாக சொல்லி இந்த வேலை செய்வதை கைகோடி சொல்கிறோம். நம்முடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நாமத்திலாவே நாம் சொல்லுவோம். எல்லாம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரி சகலவகா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய விடாவென்றும் பரிசுத்த ஆவியின் விநியாய்க்கும். ஆமென்.